கங்கை நாச்சியார் அத்தியாயம் 6. அன்றைக்கு முழுவதுமாக படுத்த படுக்கையில் வாடிய மலராக காணப்பட்டாள் மதுரை நாயக்க இளவரசி கங்கை நாச்சியார். அவளது பெரிய தாயார் பெரிய நாயக்கமாதேவி ருத்ரபதி அம்மாளும் பெற்றெடுத்த இளைய நாயக்கமாதேவி தொழியம்மாளும் பக்கத்தில் இருந்து எவ்வளவு எடுத்து கூறியும் கொஞ்சமும் சட்டை செய்ததாக காணோம். மனிதாபிமானம் அற்றவர்கள் மத்தியில் நாம் பிறந்துவிட்டோமே என்று எண்ணி தன்னுள் நாணி நொந்து கொண்டிருந்தாள் கங்கை நாச்சி. பெரிய நாயக்க மாதேவிக்கு பெண் குழந்தை இல்லாததால் கங்கை நாச்சியின் பேரில் அதிகப்படியான அன்பும் ஆசையும் வைத்திருந்தாள். தனது குமரன் முத்து வீரப்பன் பேரில் எவ்வளவு பற்றும் பாசமும் இருக்கின்றனவோ அவ்வளவுக்கு கங்கை நாச்சியின் மீதும் இருந்தன. ஆனால் பெற்றெடுத்த தொழியம்மாள் திருமலை நாயக்கரை போலவே பிடிவாதமான மூர்க்கமான குணம் படைத்தவள். தமிழர்கள் பால் அவளுக்கு அளவுக்கு மீறிய வெறுப்பு உண்டு. இந்த தமிழகம் முழுவதுமே தெலுங்கு தேசமாக விடக்கூடாதா என்ற அற்பமான கற்பனையும் கனவும் காண்கிறவள் அவள். மொழி பற்றின் காரணமாக இனவெறியும் கொண்டவள். திருமலை நாயக்கர் தமிழகத்தில் பல நல்ல அபிவிருத்திகள் செய்வதை விரும்பாதவள். வடுக இனத்தவன் ஆள்கிறான் என்கின்ற கசப்பான எண்ணம் தமிழர்களுக்கு ஏற்படக்கூடாது. மேலும் தனது ராஜ்ய கனவை வேலூரை தாண்டி வைத்து கொள்ள முடியாது என்பதை தெளிவாக உணர்ந்தே மன்னர் திருமலை நாயக்கர் தமிழகத்தை அபிவிருத்தி செய்ய முனைந்தார். தொழியம்மாளும் ஒரு தினம் படுக்கை மந்திரம் மிக உச்ச கட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்த போது கேட்டால், பிரபு, தமிழ்நாட்டை வடகு தேசம் அல்லது தெலுங்கு தேசம் என்று பிரகடனப்படுத்திய பிறகு நீங்கள் இந்த கோயில் அபிவிருத்திகள், குல அபிவிருத்திகள், இப்படியான மகால் ஆகியவற்றை செய்திருக்கலாம். இப்போதும் மீறிவிடவில்லை. தமிழர்கள் முட்டாள்கள், எருமை மாடுகள். லஞ்சம் கொடுத்தால் மனைவியை கூட காட்டி கொடுத்து விடுவார்கள். இவர்களை அடக்கி ஆள தெரியவில்லை. தெலுங்கு தேசம் என்று பிரகடனப்படுத்தி பாருங்களேன். ஒவ்வொருவர் கையிலும் தெலுங்கு புத்தகம் இருக்கும். தெலுங்கை படிக்க தொடங்கி விடுவார்கள். நாமும் நெல்லூர், தெனாலி, விஜயநகரம் போன்ற இடங்களில் இருந்து நிறைய நம்மவர்களை இறக்குமதி செய்துவிட வேண்டும். என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டாள். எத்தனை பெரிய வெடிகுண்டை தூக்கி போடுகிறாள் இந்த தொழியம்மா என்று நினைத்த திருமலை நாயக்கரின் மனம் எண்ணிய மறுகணம் அவரது உடல் குபீர் என்று வியர்த்தது. தொழியம்மா, நீ தமிழர்களை தவறாக எடை போட்டு விட்டாய். அவர்கள் நன்றி உள்ளவர்கள், பண்பு மிக்கவர்கள், நாணயம் உடையவர்கள், பக்தி நெறி கொண்ட மொழி பித்தர்கள். உயிரை கொடுக்கவும் செய்வர், உயிரை பறிக்கவும் செய்வர். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேள். அச்சுதப்ப நாயக்க மன்னரின் அந்தப்புரத்தில் திருமலாம்பாள், மூர்த்தியாம்பாள் உட்பட மகிழ்ச்சிகள் 70 பேர் இருந்தார்கள். வைப்பு மனைவியர்களோ 300 பேர்கள். அந்த புறமே நாற்றமடித்த சரித்திரத்தை நீ அறிவாய். நமது வடுகர்கள் அரச மனைவிகள் என்றும் பாராமல் பக்தி விசுவாசமின்றி பலரும் பலவிதமாக நடந்து கொண்ட செய்தியையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கே எனது அந்தப்புரத்தில் 198 வைப்பு மனைவிகள் ஒருத்தியிடமாவது ஒரு தமிழ் சேவகன் பண்பு குறைவாக நடந்து கொள்ள வேண்டுமே. திருமலை நாயக்கன் என்கின்ற கம்பீரமான பயத்தால் அந்த புறத்தில் இந்த மகளிர் அடங்கி ஒடுங்கி இருந்தாலும் சந்தர்ப்பம் கிடைத்தால் என்னாகுமோ? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணாமல் இருப்பவர்கள் தமிழர்கள்தான். அவர்கள் ராஜ விசுவாசிகள். இந்த தமிழர் பண்பாட்டை நோக்கி பணிபுரியும் வடுக சேவகர்களை ஒதுங்கி இருக்கிறார்கள். இல்லையென்றால் ஏமாந்தால் உன்னையே கபலீகரம் செய்து விடுவார்கள். வேலூர் தாயாதி ஸ்ரீரங்கன் ஆளுகையில் கண்ட அசிங்கங்கள் தானே இவையெல்லாம். எனவே இன்னொரு முறை இவ்வாறு தமிழர்களை தரக்குறைவாக பேசாதே. தொழியம்மாளுக்கு வெறுப்பு கண்டது. மேலாடையை இழுத்து போர்த்தி கொண்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். போகட்டுமே, 200 பேர்கள் இருக்கின்ற போதே இந்த சண்டித்தனம் என்றால் இவள் ஒருத்தியை மட்டும் இருந்திருந்தால் எத்தனை கிராக்கி செய்து கொள்வாள்? திருமலை நாயக்கர் இருப்பவர்களுள் மிகவும் இளமையும் எழிலும் வாய்ந்த தமிழ் பெண்ணான பானுமதியை நாடி சென்றார். இந்த தொழியம்மாளுக்கு முற்றும் மாறுபட்டவள் பெரிய நாயக்க மாதேவி ருத்ரபதியம்மாள். தமிழை அந்த அம்மையார் விரும்பி படித்து அதன் இலக்கிய வளங்களை கண்டு வியந்தவள். ஓ, தெலுங்கில் நாராயணப்பட்டர் எழுதிய இராமாயண கதைக்கு முன்பு என்ன அப்படி இலக்கிய வளம் இருக்கிறது என்று துணிந்து பேசுகிறவள். மறவர் நாட்டு சேதுபதியின் தங்கை, சிறையில் இருக்கும் நாராயணதேவனின் அன்னை கங்கை நாச்சியாரை ஒரு காலத்தில் திருமலை நாயக்கர் மனமாற விரும்பினார். அது நிறைவேறாது போகவே அந்த ஞாபகார்த்தமாக நமக்கு பிறக்கும் மகளுக்கு அந்த பெயரை இடுகிற போது தொழியம்மாள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாள். பெரிய நாயக்கமாதேவி ருத்ரபதி அம்மாள் தலையிட்டு இதனை தீர்க்க வேண்டியதாக இருந்தது. அப்போதும் கங்கை என்கின்ற அளவோடு இருக்கட்டும், இது என்ன நாச்சியார், பொல்லாத நாச்சியார் என்று வெறுப்புடன் சொற்களை வீசினாள் தொழியம்மாள்.
மிகுந்த வைணவ பற்று உடையவரான திருமலை நாயக்க மன்னர், தொழி, நாச்சியார் என்ற சொல் சேது நாட்டிலிருந்து வந்ததாக எண்ண வேண்டாம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் குடிக்கொண்டிருக்கும் ஆண்டாளையும் நாச்சியார் என்றுதான் அழைக்கிறோம் என்று மேற்கோள் காட்டி சமாளிக்க வேண்டியிருந்தது. சொல்லப்போனால் திருமலை நாயக்க மன்னருடைய தமிழக சேவைக்கே மூல காரணமாக நின்றவள் பெரிய நாயக்கமாதேவி ருத்ரபதி அம்மாள்தான். அருமை மகள் கங்கை நாச்சியின் நிலைமையை கேள்விப்பட்டு அந்தப்புறம் நாடி வருகை தந்தார் திருமலை நாயக்கர். மெத்தென்ற பஞ்சனையில் மேனி நுடங்க படுத்திருந்த கவிதை அணைய கவின் மகளை நோக்கினார். எங்கோ வெறித்து கண்களில் மாலை மாலையாக நீர் வழிய காணப்பட்டால் கங்கை நாச்சி. பருத்த உடம்பை கட்டிலின் விளிம்பில் அமர்த்திய திருமலை நாயக்க மன்னர் மெல்ல மகளை தொட்டு கங்கா என்றாள். பதில் இல்லை. மெல்ல தலையை திருப்பி தந்தையாரை நோக்கினாள் கங்கை நாச்சி. சரியான நீலி என்று மனதுக்குள் வைது கொள்கிறாள் தொழியம்மாள். ருத்ரபதி அம்மாளோ மிகவும் அன்புடன் தனது முந்தானையால் கங்கை நாச்சியின் கண்களை துடைத்தாள். கங்கா, உன் கண்ணீருக்கான காரணம் புரிகிறது. நாராயணதேவன் மிகவும் கர்வியாக நடந்து கொண்டான். நீதிசாலாவை அவமதித்தான். எனவே அதற்குரிய தண்டனையைத்தான் அவன் அனுபவிக்கிறான். எங்கிருந்துதான் அந்த வேகம் கங்கை நாச்சிக்கு வந்ததோ? ஒரு நாகத்தின் பட விரிப்பு வேகம் போல நெளிந்து சீறி எழுந்த கங்கை நாச்சி, உங்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் இருக்கிறதா என்று கேட்டாலே ஒரு கேள்வி. திருமலை நாயக்க மன்னர் பெரிதாக அதிர்ந்து போனார். என்ன கேள்வி கேட்டுவிட்டாள் இவள் என்று பெரிய நாயக்க மாதேவியும் கூட தன்னுள் எண்ணி வியந்து கொண்டாள். நான் கேட்டது சுருக்கென்று தைக்கிறதல்லவா? இரவு அவர் என்னை எவ்வாறெல்லாம் மரியாதையுடன் காப்பாற்றினார் என்பது எனக்குத்தான் தெரியும். பகைவனுடைய மகள்தானே என்று எனது கற்பை பறித்திருந்தால் இப்போது அவரை அடைத்திருக்கும் சிறைச்சாலையா என் களங்கத்தை தீர்த்திருக்கும்? தர்மசாலாவா நடத்தினீர்கள்? ஏதோ ரகசிய கூட்டம் மாதிரி சிலர். ஒரு மறவர் குடிமகனுக்கு அளிக்க வேண்டிய நியாயமான மரியாதையை நீங்கள் அளிக்க மறந்தபோது எதிரிடமிருந்து எவ்வாறு நாம் மரியாதையை எதிர்பார்க்க முடியும்? அவர் கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. சிறையில் அடைத்து விட்டீர்கள். என்ன நியாயம் இது? அதுவும் இரட்டை பூட்டுக்கள். நமது தளவாய் ராமப்பையரின் சித்தம் அதுவாக இருக்கிறதே அம்மா. என்ன தளவாய்? பொல்லாத தளவாய். பேசாமல் சிம்மாசனத்தை விட்டு நீங்கள் இறங்கி அவரை அமர்த்திவிட வேண்டியதுதானே. கங்கா, கொதித்து போனார் திருமலை நாயக்கர். கங்கா, உனக்கு இருந்தாலும் இவ்வளவு கொழுப்பாக நாக்கு நீளக்கூடாது என்று குறுக்கிட்டாள் தொழியம்மாள். இப்போதுதான் ருத்ரபதி அம்மாளின் தலையீடு தேவைப்பட்டது. அவள் நியாயத்தை தான் சொல்கிறாள். இந்த நேரத்தில் மறவர் குடிப்பகை நமக்கு தேவைதானா என்று சொல்லாமல் சொல்லுகிறாள் கங்கை நாச்சி என்றாள் பெரிய நாயக்க மாதேவி. திருமலை நாயக்கரின் பெருத்த கண்கள் சர்வ வல்லமை பொருந்திய பெரிய மாதேவியை நோக்கின. நீயுமா தேவி இந்த நேரத்தில் என்று அவை கேட்டு அப்படியே அவளை பார்த்து கொண்டிருந்தன. பிரபு, பேசாமல் நாராயணதேவனை விடுதலை செய்யுங்கள். ருத்ரபதி அம்மாள் துணிவுடன் இவ்வாறு சொல்ல அடுத்து தொழியம்மாள் குறுக்கிட்டாள். அது கூடாது. விடுதலை செய்தாலும் சேது நாட்டு யுத்தம் இருக்கிறது. விடுதலை செய்யாவிட்டாலும் அந்த யுத்தம் நடக்கவிருக்கிறது. வருகிற யுத்தம் வரட்டும். இவர்கள் சிறையில் இருப்பதால் லாபமும் கூட. இவர்களை சிறையில் அடைத்ததே சேதுபதியை சமாதான உடன்படிக்கைக்கு உடன்படி செய்யலாம். அவசரப்பட்டு விடுதலை செய்தாலும் மிஞ்சுவது ஆபத்துதான். பல விதங்களில் தொழியம்மாள் பேச்சு மிகுந்த நியாயமாகப்பட்டது. ஏன், பெரிய நாயக்க மாதேவி அம்மாளுக்கும் அது நியாயமாகவே தெரிந்தது. ஆனால் இப்படி செய்தால் என்ன? பிரபு, தங்கை அவசரப்படுகிறாள். நீங்கள் தளவாய் பேச்சை கேட்டு அவசரப்பட்டு விட்டீர்கள். சேது நாட்டு சடையத்தேவர் நல்ல எண்ணம் கொண்டு திருமண உடன்பாட்டுக்கு தூது அனுப்பி வைத்தார். நமக்கிருக்கும் ஒரே ஜன்ம பகைவர்கள் சேதுபதிகள். இந்த மன உறவின் மூலம் அமைதிக்கு ஆரத்தி எடுக்கும் அற்புத சம்பந்தம் கிட்டியிருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். ருத்ரபதி அம்மாள் இவ்வாறு கூறிய அடுத்த கணம் தொழியம்மாள் கருணாகம் போன்று சீறினாள். போயும் போயும் மறவனுக்கா? எனது மகள் வடுக ரத்தம். தொழியம்மாள் அப்படி கூறி நிறுத்தியவுடன், எப்படி நிரூபிப்பாய் அம்மா? துணிவோடு கேட்டாள் கங்கை நாச்சி. அடுத்து பளீர் என்று ஒரு அறை கன்னத்தில் விழுந்தது. தொழியம்மாள் தான் அறிந்தாள். கன்னத்தை தடவிக்கொண்டே எரித்து விடுபவள் போல கவனிக்கிறாள் கங்கை நாச்சி. அடுத்தது கொஞ்சமும் தாமதியாமல் தனது வலது கரத்து பொன் வளையலை இடது கரத்தால் அழுத்தி உடைத்து எடுத்து அதன் துண்டால் இடது கர சதியை கீறினாள். இரத்தம் பீரிட்டது. கங்கா என்று அலறிவிட்டாள் ருத்ரபதி அம்மாள். பொறுங்கள் பெரியம்மா, இதோ
இந்த இரத்தத்தில் வடுக ரத்தம் தமிழ் ரத்தம் என்று எழுதியிருக்கிறதா என்று நிரூபிக்கட்டும் என்ற அர்த்தத்தில்தான் நான் அவ்வாறு கேட்டேன். இப்போதும் கேட்கிறேன், சொல்லுங்கள். தொலியம்மாள் சற்று தலை நிமிர்ந்து தீர்க்கமாக கூறினாள். நீ எந்தவித காரணம் கொண்டும் சேது நாட்டில் தலையை கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இது சத்தியம். தொலியம்மாள் அவ்விடத்தை விட்டு அகன்று வேகமாக நடந்து செல்வதை 6 கண்கள் அலைமோதி கவனிக்கின்றன. 2 தினங்களாகவே அரண்மனை களை இழந்து காணப்பட்டது. சேது நாட்டு இளவல் நாராயண தேவனை சிறைப்படுத்தி வைத்திருக்கும் செய்தியை மதுரையில் பரவ விடாது மிகவும் கவனமாக பார்த்து கொள்வதில் ஒற்றர்களை நியமித்து இருந்தார் மன்னர் திருமலை நாயக்கர். அவரது சிந்தனை இந்த 2 தினங்களாக குழப்பம் கொண்டிருந்தது. எந்த விதத்தில் பார்த்தாலும் நாராயண தேவனை விடுதலை செய்வது என்பது ஏற்புடையதாக தெரியவில்லை. இது விஷயத்தில் இளைய நாயக்க மாதேவி தொலியம்மாள் கூறியது அரசியல் ஞானமிக்கதாக தெரிந்தது. திருமண சம்பந்தமாக பேச வந்ததை நிறைவேற்றுவதானால் இதற்கு வேறு காரணங்களை சப்பை கட்டி சுமூகமாக்கி விடலாம். பெற்றவள் எதிர்க்கிறாளே, தீர்க்கமாக முடியாது என்கிறாளே, அவள் சத்தியமே செய்துவிட்ட பிறகு என்ன செய்வது? பெரிய நாயக்க மாதேவி இது குறித்து எப்படி சிந்தித்தாலும் ஒரு நயமான முடிவுக்கு வர முடியவில்லை. அப்போது அங்கு வந்து நின்றாள் கங்கை நாச்சி. அவளது தோற்றம் ஒரு சோக பதுமையை போலிருந்தது. அறையில் விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன. 3ஆம் யாமத்து மணியோசை கேட்டது. என்னம்மா கங்கை நாச்சி, தூங்கவில்லையா? அவள் தூங்கி 2 தினமாகிறது என்பதை ருத்ரபதி அம்மாள் அறியாததா என்ன? நீங்கள் ஏன் பெரியம்மா தூங்கவில்லை? என்ன பதில் சொல்வாள் ருத்ரபதி அம்மாள்? அவளுக்கு மகள் மீது கவலை, மகளுக்கோ காதலன் மீது கவலை. பெரியம்மா, உங்களை ஒன்று கேட்பேன், உடன்படுவீர்களா? என்னம்மா? உங்கள் விரலில் இருக்கும் லாஞ்சனை தேவை. எதற்கம்மா? சிறை கோட்டத்துக்கு சென்று திரும்ப வேண்டும். இந்த இரவிலா? இரவில் செல்லாமல் பகலிலா செல்ல முடியும்? துணைக்கு யாரை அழைத்து கொண்டு போவாய்? இந்த கேள்வியிலிருந்து பெரியம்மாள் லாஞ்சனையை தர சம்மதித்து விட்டாள் என்பது புரிய வந்தது. பானுமதி சித்தியை. அவள் நம்பிக்கைக்கு உரியவள் அல்லவே. என் காதலை ஆதரிக்கும் ஒரே ஜீவன் அதுதான். அப்படி சொல்லாதே அம்மா, நானும் தான் என்று கூறிய ருத்ரபதி அம்மாள் விரலில் இருந்த சங்கு சக்கரத்துக்கு இடையே மீன் சின்னம் பொறித்த முத்திரை மோதிரத்தை, அதாவது அந்த லாஞ்சனையை அவிழ்த்து கொடுத்தாள். அவளது கண்களில் நீர் முத்துக்கள். கங்கை நாச்சி, சர்வ ஜாக்கிரதையாக சென்று திரும்ப வேண்டும். கொஞ்சம் ஏமாந்தால் கூட அரண்மனையே திமிலோகப்பட்டுவிடும். கவனம். நன்றி அறிதலோடு பெரிய அன்னையை நோக்கினாள் கங்கை நாச்சி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.